அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு ஆதரவாக இருக்கும் நல்ல உள்ளம் படைத்த உங்களுக்காக அல்லாஹ்விடம் துஆ செய்கிறோம். இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் நன்மையை அள்ளித் தந்து கண்ணியப்படுத்துவானாக. ஆமீன். இன்னும் அதிகமாக உங்களின் ஆதரவை எதிர்பார்க்கிறோம். உங்களின் ஆதரவு எங்களுக்கு வேணும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருவருக்காகவும் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் நிறைவுடைய வாழ்வளித்து இந்நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். முஸ்லிம்கள் வலுவடைவதற்கான வழிகள் திறந்து விட்டனவே என்பதை நினைத்து இணை வைப்போர் துடிக்கத் தொடங்கினர். இனிமேல் முஸ்லிம்களையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை பற்றி திட்டமிட முகிரா என்பவனின் மகன் வலீத் தலைமையில் குறைஷிகள் கூட்டம் நடத்தினர். முதியவரான வலீத் சமுதாயத்தில் மிகவும் மதிக்கப்பட்டவர். கூட்டத்தில் அன்னலாரை பற்றி பேசப்பட்டது. ஹஜ் செய்வதற்கான நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. மக்கள் பல ஊர்களில் இருந்தும் குழுக்களாக வருவர். முகம்மதை பற்றிய செய்திகள் எங்கும் பரவியுள்ளன. அவர்கள் முகம்மதை பற்றி கட்டாயம் கேட்பார்கள். அவரை பற்றி நாம் அவர்களிடம் ஏதாவது சொல்லித்தான் ஆக வேண்டும். அவர்கள் வரும் முன் நாம் முகம்மதை பற்றி என்ன கூற வேண்டும் என்பதை பற்றி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அதையே வருபவர்களிடம் கூற வேண்டும். ஒருவருக்கொருவர் முரணாக பேசிவிடக் கூடாது. முரண்பட்ட கருத்துக்களை கூறினால் மக்கள் நம்மை பொய்யர்கள் என்று கருதிவிடுவார்கள். நம்முடைய திட்டங்கள் எல்லாம் தவிடுபொடியாகிவிடும் என வலீத் கூறினார். அப்து ஷம்ஸின் தந்தையே, நாங்கள் எல்லாரும் சரியாக என்ன சொல்ல வேண்டும் என்பதை நீங்களே கூறுங்கள். நீங்கள் சொல்வதையே நாங்கள் சொல்வோம் என குறைஷிகள் கூறினர். உங்கள் கருத்துக்களை முதலில் சொல்லுங்கள் என வலீத் கேட்டார். முகம்மதை குறிகாரர் என கூறலாமா என ஒருவர் கேட்டார். இல்லை, இறைவன் மீது ஆணை, அவர் குறிகாரர் இல்லை. நாம் எத்தனையோ குறிகாரர்களை பார்த்துள்ளோம். அவர்களின் வசனங்களையும் பாடல்களையும் கேட்டுள்ளோம். அவை வேறு மாதிரியானவை என்றார் வலீத். அவ்வாறாயின் அவரை ஒரு பைத்தியக்காரர் என சொல்வோமா என்றார் ஒருவர். இல்லை, அவர் பைத்தியக்காரரும் இல்லை. அதற்கான எந்த ஓர் அடையாளமும் அவரிடம் இல்லை. அவர் நன்றாகவே உள்ளார். அவரை கவிஞர் என கூறலாமா என ஒருவர் கேட்டார். அவர் கவிஞரும் இல்லை. நான் கவிதைகளில் எல்லா வரிகளையும் துருவி துருவி ஆராய்ந்துள்ளேன். அவர் கூறும் வசனங்கள் கவிதைகள் இல்லை. சூனியக்காரர் என உரைப்போமா என்றார் ஒருவர். அவர் சூனியக்காரரும் அல்லர். சூனியக்காரர்களின் பலவிதமான வித்தைகளை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். முகம்மதின் சொற்கள் மந்திர ஸ்லோகங்களாக இல்லை. குழம்பிய நிலையில் குறைஷிகள் கேட்டார்கள். அப்து ஷம்ஸின் தந்தையே, வேறு என்னதான் கூறுவது? இதை கேட்ட வலீத் சொன்னார். இறைவன் மீது ஆணை, முகம்மது மொழியும் வசனத்தில் அளவிலா இனிமையுள்ளது. வேர்களை ஆழமாக பதித்துள்ள ஒரு மரத்தை போன்றது. அது அதன் கிளைகளில் மிகவும் சுவையான கனிகள் காய்த்துள்ளன. நீங்கள் சொல்வது போல் எதையேனும் சொன்னால் நம்முடைய சாயம் வெளுத்துவிடும். நாம் சொல்வதை கேட்பவர்களெல்லாம் பொய்யென்று புரிந்து கொள்வார்கள். நீங்கள் கூறுபவற்றுள் சூனியக்காரர் எனும் சொல்லை பயன்படுத்தலாம் என எண்ணுகிறேன். சூனியத்தன்மையையே அவர் வேதமாக கூறுகிறார் என எல்லோரும் ஒரே மாதிரியாக கூறலாம். அந்த சூனியத்தின் மூலமே தந்தை மகனுக்கிடையிலும், சகோதரன் சகோதரிக்கிடையிலும், கணவன் மனைவிக்கிடையிலும் பிளவை உண்டாக்குகிறார் என்றும் சொல்லலாம். இக்கருத்தை கேட்டு அனைவரும் மகிழ்ச்சியுற்றனர். கௌபாவை தரிசிக்க வரும் எல்லாரிடமும் இக்கூற்றையே கூறுவது என முடிவெடுக்கப்பட்டது. முடிவு எல்லாருக்கும் திருப்தி தர கூட்டம் கலைந்தது. ஹஜ்ஜுடைய நாட்கள் வந்தன. ஹஜ் செய்பவர்களின் கூட்டமும் வந்தது. குறைஷிகள் எதிர்பார்த்ததை போல் வந்த வெளியூர் மக்கள் அந்நலாரை பற்றி கேட்டார்கள். குறைஷிகள் எல்லாரும் ஒரே குரலில் சூனியக்காரர் என்றே கூறினர். முகம்மது ஒரு சூனியக்காரர். அவர் மந்திரங்களையே குர்ஆன் வசனங்களாக கூறுகிறார் என குறைஷிகளின் நாவுகள் ஒலித்து கொண்டிருந்தன. ஹஜ் யாத்திரை முடித்துவிட்டு ஊர்களுக்கு சென்ற மக்கள் தங்களுக்குள் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசிக் கொண்டதோடு தம் ஊர் மக்களுக்கும் சொன்னார்கள். இவ்வாறு அந்நலாரின் பெயர் அரபுலக தேசமெங்கும் உச்சரிக்கப்பட்டது.
பெரும்பாலான மக்களுக்கு அந்நலாரை பற்றி அறிய வேண்டும் என்ற எண்ணம் உதித்தது. ஆவலோடு அவர்கள் மக்காவுக்கு புறப்பட்டார்கள். வானத்தை நோக்கி துப்பிய எச்சில் தன் முகத்தில் தானே வந்து விழுவதைப் போல் குறைசிகளின் சதி அவர்களுக்கு பாதகமாகவே முடிந்தது. இஸ்லாத்தை அழித்தொழிக்க குறைசிகள் செய்த வேலைகள் அந்நலாரின் புகழை மேலோங்கச் செய்து இஸ்லாத்தை 8 திக்கும் பரவச் செய்தன. இணை வைப்போர் எது நடக்கக்கூடாதென எண்ணிக்கொண்டிருந்தார்களோ அது நடக்கத் தொடங்கிவிட்டது. எங்கள் மூதாதையர் மார்க்கமே சிறந்தது, அதற்காக நாங்கள் உயிரை விடவும் தயாராக உள்ளோம் என குறைசிகள் கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இறைவனின் நாட்டம் வேறு விதமாக இருந்தது. இஸ்லாத்தின் எழுச்சி தம் உலக ஆதாயங்களை தகர்த்து விடுமோ என குறைசிகள் அஞ்சினார்கள். அரேபியர்கள் சுதந்திரமாக எந்தவித கட்டுப்பாடுமின்றி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடையே எந்த ஒழுங்குமுறையும் சட்டமும் இருந்ததில்லை. மனம் போன போக்கில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தனர். எங்கும் வெட்கக்கேடான செயல்களும் கெட்ட நடத்தைகளுமே காணப்பட்டன. குடியும் சூதாட்டமும் விபச்சாரமும் தாண்டவமாடின. மக்கள் பின்விளைவுகளை பற்றி கவலையின்றி சுகபோகங்களில் மூழ்கி கிடந்தனர். இந்நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பு அந்த கேடுகளுக்கெல்லாம் எதிரான புரட்சி அழைப்பாக இருந்தது. சிலைகளின் உறைவிடமாக இருந்த மக்காவை அப்போது பல்வேறு ஊர் மக்கள் தரிசிக்க தொலை தூரத்திலிருந்தெல்லாம் வந்து கொண்டிருந்தார்கள். குறைசிகள் கௌபாவின் புரோகிதர்களாக இருந்து காணிக்கைகளை பெற்று வந்தனர். சிலை வணக்கத்தின் மூலம் பல்வேறு வகை வருவாய்க்கான வழிமுறைகளால் செல்வந்தர்களாக திகழ்ந்தனர். இச்செல்வ செழிப்பு இஸ்லாத்தின் எழுச்சியால் இல்லாமல் போய்விடுமே. இதனால் இவர்கள் இஸ்லாத்தை எப்படி ஏற்பார்கள்? இஸ்லாம் வளர்வதைக் கண்டு குறைசிகள் சும்மா இருப்பார்களா? முகம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தால் என்ன, அவர்களின் தோழர்களாக இருந்தால் என்ன, குறைசிகள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். இந்நிலையில் அவர்கள் மேல் அனுதாபமோ இரக்கமோ காட்ட குறைசிகளால் எப்படி முடியும்? அடிமைகளாய் இருந்த இணை வைப்போரில் சிலர் இஸ்லாத்தை தழுவியிருந்தனர். அவர்களை இணை வைக்கும் வம்பர்கள் ஈவு இரக்கமின்றி துன்புறுத்தி வந்தனர். எந்த வகையிலாவது அடிமையாயிருந்த முஸ்லிம்கள் மனம் மாறி பழைய வழிக்கு வரட்டும் என குறைசிகள் கொடுமைப்படுத்தினார்கள். இதை கண்ட வசதி படைத்த முஸ்லிம்கள் அடிமையாக இருந்த முஸ்லிம்களை விலைக்கு வாங்கி விடுதலை அளித்தனர். இதன் மூலம் முஸ்லிம்கள் வலுவடைவதை விரும்பாத குறைசிகள் அடிமைகளை விற்பதை நிறுத்திவிட்டார்கள். தொடர்ந்து துன்புறுத்தி கொண்டே இருந்தால் அடிமை முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டு விடுவார்கள் என குறைசிகள் நம்பினார்கள். அடிமை முஸ்லிம்களை மட்டுமல்ல, அபிசீனியா செல்லாமல் தங்கிவிட்ட முஸ்லிம்களையும் குறைசிகள் துன்புறுத்த தொடங்கினார்கள். முஸ்லிம்களை தொடர்ந்து குறைசிகள் அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் கொடுமைகள் புரிந்தார்கள். இந்நிலையில் அபூ தாலிபும் அவருடைய குடும்பத்தினரும் அந்நலாருக்கு பக்க பலமாய் நின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி வரும் நாட்களில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தபாரக்கல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.